ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம C13 NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பற்றி பார்க்க போகிறோம். C13 NMR கேட்டு, CSIR, ஐஐடி ஜாம்லாம் நார்மலாக கேட்குறது. பிஜிடிஆர்பி சிலபஸில் இல்லை, ஆனால் பாலிடெக்னிக் டிஆர்பியில் C13 NMR இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் C13 NMR எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் குயிக்காக பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு புரோட்டான் NMRல ஒரு 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். If you are interested, just go through that. It will help you to proceed with these videos and to solve the subsequent problems you are going to deal with. சரி, இப்போ C13 NMRனா பார்த்தோன்னே இதான் C13 NMR. ஓகே, இது 2-bromo பியூட்டேனோட C13 NMR. இதோட புரோட்டான் NMR பார்த்தீங்கன்னா இதான் புரோட்டான் NMR. இது ரெண்டையும் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுது? பார்த்த மாத்திரத்தில் என்ன தோணுது? புரோட்டான் NMRல பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னது? டபுளெட்டு, ட்ரிப்ளெட்டு, குவார்டெட்டு, மல்டிப்ளெட்லாம் இருக்குது. ஆனால் புரோட்டான் C13 NMRல ஒன்லி லைன்ஸ் தான் இல்லையா? இது ஒரு டிஃப்ரென்ஸ். அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இந்த ரேஞ்சை பாருங்க. திஸ் இஸ் 0 to 11. ஓகே, 0 ppm to 11 ppm. ஆனால் இது 12 வரை போகும் புரோட்டான் NMR. ஸோ மேக்ஸிமம் 12. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 0லேருந்து எவ்வளோக்கு வருது? 200 ppmக்கு வருது. ஓகே, 0ங்கிறது TMS, 200 ppmக்கு வருது. ரொம்ப லாங் ரேஞ்ச் இல்லையா? ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ். அடுத்து என்ன டிஃப்ரென்ஸு? ஏரியா அண்டர் த பீக். இந்த மல்டிப்ளெட்டுக்கு கீழே ஒரு புரோட்டான் இருக்குது. இந்த மல்டிப்ளெட்டுக்கு கீழே திஸ் நாட் மல்டிப்ளெட் அண்ட் டபுளெட் ரெண்டு ஓவர்லாப் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்து 5 புரோட்டான் இருக்குது கீழே. இங்கே 3 புரோட்டான் இருக்குது ட்ரிப்ளெட்டுக்கு கீழே. ஸோ ஏரியா அண்டர் த பீக் இன்டெகிரேஷன் அது இங்கே இருக்குது. ஆனால் C13ல அது இருக்கானா? இல்லை. ஒரு கார்பனுக்கு கீழே எத்தனை கார்பன், இந்த சிக்னல் கீழே எத்தனை கார்பன், இது கீழே எத்தனை கார்பன், அதை பார்க்க முடியாது. ஸோ நோ இன்டெகிரேஷன் இன் C13 NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. சரி, இப்போ இந்த டிஃப்ரென்ஸை கவனிங்க. புரோட்டான் NMRங்கிறது H1 நியூக்ளியே, இதோட ஸ்பின்னு ஹாஃப். C13ங்கிறது இதோட ஸ்பின்னு ஹாஃப். C12 ஐசோடோப்புக்கு ஸ்பின் வந்து 0. ஆக இந்த C12ங்கிறது NMR இன்ஆக்டிவ். நமக்கு வேண்டியது C13 தான். அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ C13க்கு நியூக்ளியஸ் ஸ்பின் ஹாஃப், புரோட்டானுக்கு நியூக்ளியஸ் ஸ்பின் ஹாஃப். ரைட். அடுத்தது ஐசோடோபிக் அபண்டன்ஸ். இந்த இருக்கு பார்த்தீங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஐசோடோபிக் அபண்டன்ஸ். இந்த ஐசோடோபிக் அபண்டன்ஸால் ஏகப்பட்ட விளைவுகள் ஏற்படுது. ரொம்ப முக்கியம் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், புரோட்டானை பொறுத்தவரை 99.99% அபண்டன்ஸ். மொத்தம் 100ல் 99.99% H1. மீதி 0.01 தான் H2. ஸோ மெஜாரிட்டி H1. ஆல்மோஸ்ட் 100% தான். இங்கே பார்த்தீங்கன்னா 98% வந்து C12, 98.89%. இது நமக்கு தேவையில்லாது இல்லையா? என்ன மாதிரி இன்ஆக்டிவ். ஆனால் நமக்கு தேவையான C13 பார்த்தீங்கன்னா 1.11% தான். ரொம்ப குறைவு. ஆக இந்த குறைவாக இருக்கிறதால சில விளைவுகள் ஏற்படுது. இங்கே அதிகமாக இருக்கால என்ன நடக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டென்சிட்டி ஆஃப் த சிக்னல் இஸ் ஹை. இங்கே வந்து இன்டென்சிட்டி லோ இன்டென்சிட்டி, அபண்டன்ஸ் கம்மிங்கிறதால. ரெண்டாவது கான்சிக்வன்ஸ் என்னன்னா, ஸ்பிளிட்டிங் ஆஃப் த சிக்னல்ஸ். இங்கே சிக்னல் ஸ்பிளிட் ஆகும். ஒரு புரோட்டான் H1 இன்னொரு H1 கப்பல் ஆகுது. H1 சேர்ந்து என்னவாகுது? சிக்னல் வந்து ஸ்பிளிட் ஆகி டபுளெட்டு, ட்ரிப்ளெட், குவார்டெட், மல்டிப்ளெட், டபுளெட் ஆஃப் டபுளெட் இப்படிலாம் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் ஸ்பிளிட்டிங்கே கிடையாது. C13 இன்னொரு C13ஓட சேர்ந்து ஸ்பிளிட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன் ஆகாதுன்னா C13 தான் ரொம்ப குறைவாக இருக்கே, 1.11 தான். இது வந்து இன்னொரு C13 மீட் பண்ணி அதோட ஸ்பின் வந்து அதோட இன்னொரு C13ஓட ஸ்பின்னோட கப்பல் ஆகி சிக்னல் ஸ்பிளிட் ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அதனால சிக்னல் ஸ்பிளிட்டிங் கிடையாது. அதனால தான் நமக்கு சிங்கிள் லைன்ஸாக கிடைக்குது. இருந்தாலும் ஒரு விதமான ஸ்பிளிட்டிங் இருக்கு. என்ன ஸ்பிளிட்டிங் கேட்டிங்கன்னா, C13 ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஆனால் C13 புரோட்டானை ஸ்பிளிட் பண்ண முடியும் இல்லையா? புரோட்டான் தான் நிறைய இருக்கு, 99.9% இருக்கு. அப்போ புரோட்டானும் C13 கப்பல் ஆகி சிக்னல் ஸ்பிளிட் ஆகும். இங்கே பாருங்க, இந்த ஸ்பெக்ட்ராவில் பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம முன்னாடி பார்த்ததான் 2-bromo பியூட்டேன் தான். இதில் என்ன ஆகுதுன்னா, C13 புரோட்டானோட கப்பல் ஆகுது. C13 கப்ளிங் கிடையாது நம்ம சொல்லிட்டோம். ஆனால் C13 H1ஓட கப்பல் ஆகி ஸ்பிளிட்டிங்கை கொடுக்குது. உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, இந்த டியை பாருங்க. டியில் கார்பனில் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு புரோட்டான் இருக்குது. அப்போ N+1 ஒரு புரோட்டான் இருக்க இடத்துல டபுளெட்டாக கொடுக்கும். இங்கே பாருங்க, டி வந்து என்னவாகுது? டபுளெட்டை கொடுக்குது. இந்த பியை பாருங்க, புரோட்டான் ஒரு கார்பனோட 3 புரோட்டான் இருக்குது. அப்போ என்னவாகுங்க? அது குவார்டெட்டை கொடுக்கும். இந்த இருக்கு பியா பி, இந்த குவார்டெட்டை கொடுக்குது பி இல்லையா? ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா,
புரோட்டான் C13ஓட கப்பல் ஆகி ஸ்பிளிட் ஆகுது, சிக்னல் ஸ்பிளிட் ஆகுது. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா நமக்கு ஒரு கார்பனில் எத்தனை புரோட்டான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்கு பேரே புரோட்டான் கப்புல்டு C13 ஸ்பெக்ட்ரா. ஆக்சுவலி இது வந்து ஸ்பெஷல் கேஸ். பெரும்பாலும் நம்ம இதை ரன் பண்ணுறது கிடையாது. NMRல வந்து கப்புல்டு மோடுன்னு சொல்லி ஸ்பெஷலாக இதை ரன் பண்ணணும். திஸ் இஸ் ஸ்பெஷல் கேஸ். இதுக்கு நம்ம பெரும்பாலும் போகிறது கிடையாது. நாம் ரன் பண்ணுறது எப்படின்னா, கப்புல் ஆகாமல் இந்த C13 புரோட்டானும் கப்புல் ஆகாமல் வெறும் C13 மட்டும் வர்ற மாதிரி ஸ்பெக்ட்ராவை தான் நம்ம ரன் பண்ணுறோம். ஓகே, அதுதான் இது. அதுதான் நம்ம பார்த்தது. எங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுதான் நம்ம பார்த்தது. C13னாவே இதுதான். ஓகே, இதுக்கு பேரே பாருங்க, புரோட்டான் டீகப்பிள் C13 ஸ்பெக்ட்ரா அல்லது பிராட்பேண்ட் டீகப்பிள் C13 NMR. வெறுமனே C13 சொன்னாலும் அது இதுதான் குறிக்கும், இந்த லைன்ஸை தான் குறிக்கும். ஓகே, ஸோ இந்த C13 தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, அதனால இந்த C13 வந்து என்ன ஆகலை, புரோட்டானோட கப்பிள் ஆகாமல் வருது. டீகப்பிள் C13 வந்து இதுதான் நம்ம பார்க்குறோம். C13னாவே இது தான் குறிக்கும். ஓகே, ஆக நம்ம என்ன சொல்லிடலாம்னா, புரோட்டானில் சிக்னல்ஸ் ஸ்பிளிட்டிங் இருக்குது. எங்கே பார்த்தோம், ஸ்பிளிட்டிங் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்குது. ஆனால் C13ல இல்லைன்னே சொல்லிடலாம், நோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் சிக்னல்ஸ்னே சொல்லிடலாம். ஓகே, அடுத்து ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சாம்பிள் இஸ் நீடட். புரோட்டானை பொறுத்தவரை என்னது, ரொம்ப கொஞ்சமாக இருந்தால் போதும். NMR ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சாம்பிள் கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா இந்த அபண்டன்ஸ் தான் அதே காரணம். ஆனால் அங்கே அப்படி இல்லை, அபண்டன்ஸ் கம்மிங்கிறதால நிறைய வேணும். இப்போ புரோட்டானுக்கு வந்து ஹார்ட்லி ஸ்மால் குவான்டிட்டினா ஒரு 10 மில்லிகிராம், 5 மில்லிகிராம், 2 மில்லிகிராம் கூட போதும். ஆனால் C13க்கு மினிமம் 40 மில்லிகிராம் இஸ் நீடட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்கேன்ஸ் நீடட். கொஞ்சம் ஸ்கேன் கொடுத்தா போதும், அபண்டன்ஸ் அதிகங்கிறதால. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேன் கொடுக்கணும். 100, 200, 1000, 2000, 5000. அது அமௌண்ட்டை பொறுத்து காம்பவுண்டை பொறுத்து. ஸோ மோர் நம்பர் ஆஃப் ஸ்கேன்ஸ் ஆர் நீடட். ஸ்கேன்ஸ் அதிகம்னா அப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான டைம் அதிகமாகும் இல்லையா. ஆக C13 பொறுத்தவரை நம்பர் ஆஃப் ஸ்கேன்ஸும் அதிகமாக இருக்கும், ரெக்கார்ட் பண்ணுற டைமும் அதிகமாக இருக்கும், அமௌண்ட் ஆஃப் சாம்பிளும் அதிகமாக தேவைப்படும். ஓகே, மூணாவது டிஃபரன்ஸ், இன்டெகிரேஷன் இஸ் பாசிபிள். எங்கே புரோட்டானில் நம்ம சொன்னோம். இதுக்கு ரிலாக்ஸேஷன் டைம், இந்த NOE அப்படிங்கிற சில எக்ஸ்பிளனேஷன்லாம் வரும். இப்போ நமக்கு வேண்டாம். இன்டெகிரேஷன் இருக்குது இல்லைங்கிறத மட்டும் பார்த்துங்க. இங்கே இன்டெகிரேஷன் இருக்குது, C13ல இல்லை, அவ்வளோதான். அடுத்து ஷார்ட் ரேஞ்ச் ஆஃப் டெல்டா வேல்யூஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம். புரோட்டானில் 0 to 12 வர, ஆனால் C13ல 0 to 220 வர போகுது இல்லையா. இது அட்வான்டேஜ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே டபுளெட்டு, ட்ரிப்ளெட், மல்டிப்ளெட்னு ஸ்பிளிட் ஆகும் புரோட்டானில். அது எல்லாமே என்னது, 12க்குள்ளே முடிச்சாகணும், 0 to 12க்குள்ளே வந்தாகணும். அப்படிங்கிறப்ப ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகும். ஓகே, ஓவர்லேப்புக்கு ஆகும்போது கிளாரிட்டி குறைவு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, 220க்குள்ளே வரும். அதுவும் சிங்கிள் லைன்ஸாக விழுகிறதால கிளாரிட்டி இருக்கும். ஓகே, பெட்டர் ரெசல்யூஷன். கடைசி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோ கைரிக் ரேஷியோ. புரோட்டானுக்கு மேக்னெட்டிக் கைரிக் ரேஷியோ வந்து 2.675 × 10⁸ per Tesla per second. ஆனால் இங்கே 6.728 10⁻⁷ per Tesla per second. இது ரொம்ப கம்மி. இதோட ஒப்பிடும்போது, புரோட்டானோட ஒப்பிடும்போது C13ஓட மேக்னெட்டோ கைரிக் ரேஷியோ கம்மி. அதாவது 1/4 தான் வருது. 1/4 இதில் 4ல் 1 பங்கு தான். ஓகே, சரி, இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியில் வித்தியாசம் வரும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சிக்கு தான் ஃபார்முலா நியூ இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டோ கைரிக் ரேஷியோ B0ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு டிவைடட் பை 2π. ஓகே, இதில் இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வச்சுங்க. 7.046 டெஸ்லாங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, நம்ம கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது புரோட்டானுக்கு மேக்னெட்டோ கைரிக் ரேஷியோ போட்டிங்கன்னு வச்சுங்க, 300 மெகாஹெர்ட்ஸ் வரும் புரோட்டானை பொறுத்தவரை. இதுவே C13க்கு வந்தீங்கன்னா இதே 7.046 டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. ஓகே, கார்பனோட மேக்னெட்டோ கைரிக் ரேஷியோ சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா 75 மெகாஹெர்ட்ஸ் தான் ஒரு ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஓகே, 75ங்கிறது இங்கே 300, இங்கே 75. ஓகே, 1/4, இதுவும் 1/4. ஆக மேக்னெட்டோ கைரிக் ரேஷியோ பொறுத்தவரை புரோட்டானுக்கு அதிகம், C13க்கு 1/4 தான். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி என்னவாகுது, அதில் என்ன வருதோ அதில் 4ல் 1 பங்கு தான் வரும். ஓகே, ஸோ ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியும் C13க்கு குறையுது. இப்போ சரி, எத்தனை சிக்னல்ஸ் வரும் அப்படிங்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம். C13ல எத்தனை சிக்னல்ஸ் வரும் கவனிங்க. ஃபர்ஸ்ட் பிளேன் போட்டுக்கணும், சிமெட்ரி பிளேன். அந்த பிளேனுக்கு, பிளேன்னா என்ன, ரெண்டு பக்கம் சமமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது A, இந்த கார்பன் B, இந்த கார்பன் C.
வெறும் 3 சிக்னல் தான் வரும். இதை புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா இது ஏ, இதுவும் பி, இதுவும் சி. ஏ பி பி சி சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் ஏ பி சிங்கிற 3 டைப் ஆஃப் கார்பன்ஸ் 3 லைன்ஸ் விழும். இங்கே பார்த்தீங்கன்னா சிமெட்ரி பிளேனா இல்லை, அதனால ஏ பி சி டி மொத்தம் எத்தனை 4 சிக்னல் விழும். இங்கே பாருங்க, இங்கே சிமெட்ரி இருக்கு, அதனால இது ஏ, இதுவும் ஏ தான். இந்த கார்பன் பி, இந்த கார்பன் சி, 3 சிக்னல்ஸ். இங்க பாருங்க, இந்த 3 கார்பனுமே ஈக்குவல். ஏ ஏ ஏ, இது பி. ஆக ஏ பி 2 சிக்னல். இங்க பாருங்க, சிமெட்ரி பிளேன் இப்படி இருக்கு. ஆக ஏ பி சி, அவ்வளவுதான். புரியுற மாதிரி போட்டா ஏ, இதுவும் பி, இதுவும் சி. ஏ பி பி சி சி, 3 சிக்னல். ஓகே, இங்க வாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த பிளேன்லாம் இல்ல, சிமெட்ரி பிளேன் இல்ல, அதனால எல்லா கார்பன் வேற வேற. ஏ பி சி டி இ எஃப் எத்தனை ஆகுது? 6. 6 சிக்னல் விழுது. இங்க பென்சீனுக்கு வந்தீங்கன்னா எல்லா கார்பனுமே ஈக்குவல், அதனால ஒரே சிக்னல் தான் பென்சீனுக்கு. இங்க புரோமோ பென்சீனுக்கு வந்தீங்கன்னா இங்க இருக்கு சிமெட்ரி பிளேன் இல்லையா? ஏ பி சி டி, அல்லது இதுவும் பி இதுவும் சி டி. ஏ பி பி சி சி டி, எத்தனை சிக்னல்? 4 சிக்னல்ஸ். இங்க வாங்க, இதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு சிமெட்ரி பிளேன், அதே மாதிரி இங்க ஒரு சிமெட்ரி பிளேன் இருக்கு பாருங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணுவீங்க? இது ஏ, இதுவும் ஏ, இது பி, இது பி, இதுவும் பி, இதுவும் பி. எத்தனை சிக்னல்? வெறும் 2 சிக்னல் தான் வரும். ஏங்கிற கார்பன், பிங்கிற கார்பன், 2 கார்பன், அதனால 2 லைன்ஸ் தான் விழும். இங்க வாங்க, you see here is a symmetry plane and here is another symmetry plane and here is another symmetry plane. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இது ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ, இது பி, இதுவும் பி, இதுவும் பி. எத்தனை சிக்னல் விழுது? ஏ பி 2 லைன்ஸ். இங்க பாருங்க, you have a symmetry plane this way. அப்ப என்ன ஆகுது? ஏ பி சி 3 லைன்ஸ். அடுத்தது பாருங்க, புரோமின் குளோரின் சிமெட்ரி பிளேனே கிடையாது, அதனால 6 கார்பன் 6 விதமா இருக்கு, அதனால 6 சிக்னல் வரும். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு சிமெட்ரி பிளேன் இப்படி வரும். அப்ப ஏ பி சி டி 4 லைன்ஸ் ஆச்சா? இப்ப இங்க பாருங்க, இது ஏற்கனவே பார்த்துட்டோம், இதுதான் நீங்க பார்த்துருக்கோம், அதனால இது வேண்டாம். சரி, அடுத்து you have a symmetry plane this way. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஏ பி சி டி ஆச்சா? அது பிளேன் தொடங்கி முடிகிற வரை ஓகே கவுண்ட் பண்ணிக்கணும். எல்லா கார்பனையும் இங்க தொடங்குது, இங்க முடியுது. அப்ப 1 2 3 4, அல்ல இப்படி கூட வந்துக்கலாம், லெஃப்ட் ரைட் ஏதோ ஒரு சைடு. ஓகே, மொத்தத்துல 4 கார்பன், 4 சிக்னல் விழுது. இதுக்கு பாருங்க, முன்னாடி பார்த்த மாதிரி தான். முன்னாடி வரிசையா புரோமின் 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 பார்த்தோம், இங்க நைட்ரோ நைட்ரோன்னு பார்த்தோம். அதனால அங்க எத்தனை சிக்னல் விழுந்துச்சு ஞாபகம் இருக்கா? 2 சிக்னல் தானே விழுந்துச்சு. இது ஏ, இது ஏ, இது ஏ, இது பி, இது பி, இதுவும் பி, மொத்தத்தில் 2 சிக்னல். இதை பாருங்க, இது முக்கியம். pyridine, you have a plane like this, A A B B C இல்லையா? நைட்ரஜனை கவுண்ட் பண்ண தேவையில்லை, கார்பன் தானே. ஆக இது 2 கார்பன், இது 2 கார்பன் சேம், இது 1. ஸோ ஏ பி சி 3 சிக்னல்ஸ். இங்கே பாருங்க, குயினோலின் பிளேனே கிடையாது, சிமெட்ரியே கிடையாது, அதனால எல்லா கார்பன் டிஃபரெண்ட். இங்கே 6 கார்பன், 7 8 9 கார்பன் இருக்கு, 9 டிஃபரெண்ட், 9 சிக்னல். இங்க பாத்தீங்கன்னா you have a plane of symmetry here and you have another plane here இல்லையா? இப்ப என்ன பண்ணுவீங்க? 1 2 3 வெறும் 3 சிக்னல் தான். கொஞ்சம் தெளிவா எழுதுனா இது எப்படி எழுதுங்க? ஏ இதுவும் ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ, அந்த மாதிரி பி பி,
இதுவும் பி, இதுவும் பி, சி, இதுவும் சி. ஆக ஏபிசி மொத்தம் 3 சிக்னல்ஸ். இங்கே பாருங்க, இங்கே அந்த மாதிரி பிரிக்க முடியாது ஓ வச்சிருக்கதால. அதனால ஒவ்வொரு கார்பன் டிஃப்ரெண்ட். எத்தனை கார்பன் இருக்கு? 6, 7, 8, 9, 10 லைன்ஸ் விழும். இங்கே எப்படி இல்லை, இங்கே பாருங்க சிமெட்ரி பிளேன் இருக்கு, இப்படி பிரிக்கலாம். அப்போ என்ன? ஏ, பி, சி, டி, இ. எத்தனை லைன்ஸ் வருது? 5 லைன்ஸ். 5 சிக்னல் விழுது. ஓகே, வெரி குட். ஹோப் யூ அண்டர்ஸ்டூட். இப்போ நம்ம ஒரு சில எக்ஸசைஸ் பார்க்கலாம். CSIR June 2013. In the broadband decoupled proton C13 NMR spectrum, the number of signals appearing for the two compounds A and B respectively are. இது ரெண்டும் பைரினால்ஸ் இல்லையா? ஏக்கும் பிக்கும் எத்தனை சிக்னல் விழும்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். கவனிங்க, பிளேன் இப்படி போகுதா, சிமெட்ரி இப்படி போகுது. அதே மாதிரி இப்படியும் வருது. ஆக ஏ, இது பி, இது சி, இது டி. கலர்ல எழுதவா? கன்ஃபியூஷன் ஆகும். இந்த பாருங்க எப்படி எழுதுறேன். சரி, இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இது ஏ, இதுவும் ஏ, இது பி, இது பி, இதுவும் பி, இதுவும் பி. ஓகே, இது சி, இது சி, அதே மாதிரி இதுவும் சி, இதுவும் சி. இது டி, இது டி, அதே மாதிரி இதுவும் டி, இதுவும் டி. இது இ, இதுவும் இ. ஓகே, எத்தனை சிக்னல் வருது? இ வர வருது. ஏ, பி, சி, டி, இ. 5 சிக்னல், 5 சிக்னல் வருது. இப்போ இங்கே பாருங்க, இங்கே இந்த ஒரே ஒரு சிமெட்ரி தான் இருக்கு, இப்படிதான் போகுது. அப்போ கவுண்ட் பண்ணீங்கன்னா என்னவாகும் பாருங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, எஃப், ஜி, ஹெச், அப்புறம் ஐ, ஜே. எத்தனை கார்பன் ஆகுது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ஏன்னா சிமெட்ரி பிளேன் எப்படி போகுது? இந்த மாதிரி போகுதுன்னு நான் சொன்னேன். இதுதான் சிமெட்ரி பிளேன். ஓகே, இங்கே ஆரம்பிச்சு இதுவரை கவுண்ட் பண்ணணும். அப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ப்ளஸ் இந்த லைன் மேலே இன்னும் 2 இருக்கு, 9, 10. 10 கார்பன்ஸ். ஸோ என்னது ஆன்சரு? இங்கே 5, இதுக்கு 10. ஆக ஆப்ஷன் சி. An organic compound having the molecular formula C10H14 exhibited 2 signals in proton NMR and 2 singlets in proton NMR and 3 signals in C13 NMR. The compound is, கவனிங்க, 2 singlets proton NMR ல, C13 ல 3 signals. இப்போ நம்ம C13 பார்க்குறால C13 மட்டுமே எடுத்துப்போம். C13 ல எத்தனை சிக்னல் உள்ளன? 3 சிக்னல் உள்ளன, அவ்வளோதான். இப்போ இதுக்கு பாருங்க, ஒவ்வொன்றுக்கா பாருங்க. இதில் இங்கே இருக்கு பிளேன், சிமெட்ரி பிளேன் இப்படி வருது. அதே மாதிரி இப்படியும் வருது. அவ போட்டிங்கன்னா ஏ, பி, சி, டி. வெறும் 4 சிக்னல் தான். ஓகே, இங்கே பாருங்க சிமெட்ரி பிளேன் இப்படி போகுது. ஓகே, அப்படி பார்த்தா எத்தனை ஆகுது? ஏ, பி, சி, டி, இ. 5 சிக்னல், அப்படித்தானே? 5 சிக்னல். இதுக்கு பாருங்க, யூ ஹாவ் அ பிளேன் இந்த மாதிரி வரும். அப்படி வரும்போது ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி. எத்தனை ஆகுது? 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 சிக்னல் வருது. இதுக்கு பாருங்க, ஆனா you have a plane of symmetry here and you have another plane here, இல்லையா? அப்படி பார்த்தா என்ன ஆகுது? 1, 2, 3 A, B, C. வெறும் 3 சிக்னல் தான் வரும். இதை மட்டும் தெளிவாக எழுதுனா இங்கே பாருங்க, இது A, இதுவும் A. ஓகே, இது B, இதுவும் B. அதே மாதிரி இங்கேயும் B, இங்கேயும் B. அடுத்து இது C,
இதுவும் சி, அதே மாதிரி இங்கே சி, இங்கே சி. ஸோ ஏ பிபி சிசி, ஏ பிபி பிபி சிசி சிசி. ஓகே, மொத்தத்தில் ஏபிசிங்கிற 3 கார்பன். அதனால தான் என்னது 3 சிக்னல் விழுது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்னது, இப்போ 3 சிக்னல் தான் வருதுன்னு சொல்லியாச்சு. அப்போ இதுதான் ஏ தான் ஆன்சர். சரி, அடுத்தது பார்ப்போம். The proton decoupled C13 spectrum of 7 Nor-Born-known. The number of signals obtained is. Nor-Born-known இதான் பாருங்க. இங்கே தான் கார்பனில் இருக்கு. ஓகே, Nor-Born-known. இதுக்கு நம்பர் கொடுத்தா அப்படி தான் கொடுப்பீங்க. இங்கே 1 2 3 4 5 6 7 7 Nor-Born-known. இந்த கார்பனில் இல்லைன்னா அதுக்கு பேர் நார்போர்னேன். ஓகே, கார்பனில் இருக்கும்போது நார்போர்னோன். சில ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே ஞாபகம் வச்சுக்க. நார்போர்னோன், நார்போர்னேன், நார்போர்னீன், அப்புறம் கேம்ஃபர், மென்தால், நியோமென்தால், இந்த மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெறுமனே ஸ்ட்ரக்சர் கொடுக்காம இந்த மாதிரி பேரை கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சரி, இப்போ இங்கே எப்படி சிக்னல்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இது ஏ. இது வந்து ஒரு புக்கை தலைகீழ அப்படி கவுத்து வச்ச புக்குக்கு மேலே இந்த கார்பனில் வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ அப்படி பார்த்தா இந்த மாதிரி கொடுக்குறேன். இது ஏ, இதுவும் ஏ. ஓகே, இது பி, இதுவும் பி. அதே மாதிரி இதுவும் பி, இதுவும் பி. இது சி. ஓகே, ஏஏ பிபி பிபி சி. மொத்தம் 3 சிக்னல், 3 சிக்னல்ஸ் விழுது. சரி, இப்போ கவனிங்க, இந்த எக்ஸசைஸை பாருங்க. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. The number of signals appear in the broadband decoupled C13 NMR spectrum of phenanthrene and anthracene respectively are கொடுத்துருக்காங்க. எத்தனை சிக்னல்னு சொல்லணும். எதுக்கு? ஒன்று phenanthrene, இன்னொன்று anthracene, இல்லையா? phenanthrene and anthracene. phenanthreneக்கு anthracene ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி இங்கே 3 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது 3க்கும் எத்தனை சிக்னல்ஸ் வரும்னு சொல்லணும். ஓகே, இதே மாதிரி பிளேன், எந்த சிமெட்ரிக் பிளேன் பார்த்து நம்பர் கொடுங்க. இப்போ முன்னாடி இதெல்லாம் எப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ பார்த்தோம்ல நார்போர்னோன் அந்த மாதிரி. ஓகே, கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். இந்த 2 கொஷனுக்கான ஆன்சரை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஓகே, hope you understand. If you have any queries and comments, please write it in the comment box and we'll meet in the next video with some other interesting topic. Wish you all the best. Thank you very much.